Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 10 exercise 10.3 5th question பார்க்கலாம். ஆல்ரெடி 4 sums பார்த்துக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா previous வீடியோவை பாருங்க. இப்போ நம்ம 5th question பார்க்கலாம். y equal to e power root x அப்படி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் e power x னா டிஃபரன்ஸ் பண்ணா e power x தான் வரும்னு தெரியும். ஓகேவா? இப்போ e பவர் ரூட் எக்ஸ்னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது பார்க்கலாம். கிளியர்? இப்போ क्वेश्चन கொடுத்திருக்காங்க e பவர் ரூட் எக்ஸ். அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே? ஓகேவா? இப்போ dy by dx equal to e பவர் ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதே e பவர் ரூட் எக்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் d by dx ஆஃப் செயின் ரூல் யூஸ் பண்ணி ரூட் எக்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. d by dx ரூட் எக்ஸ் குரிய ஃபார்முலா என்னன்னா 1 by ரூட் எக்ஸ். கிளியர்? 1 by ரூட் எக்ஸ்னு இருக்கும். அப்போ e பவர் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு d by dx ஆஃப் ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by 2 root x. அப்போ e power root x by 2 root x அவ்வளவுதான். வெரி சிம்பிள்மா. கிளியர்? e power x டிஃபரன்ஸ் பண்ணா அதே e power x தான் வரும். இங்க root x தான், அப்ப root x ன்னு வரும். root x டிஃபரன்ஸ் பண்ணா 1 by 2 root xன்றது நம்ம சிம்பிள் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா எடுத்து இங்க யூஸ் பண்றோம். ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் என்ன? dy by dx equal to e power root x by 2 root x. Next 6th question பார்க்கலாம். y equal to sin e power x. Same procedure, same differentiate with respect to x. dy by dx equal to sin x difference பண்ணா cos. அப்ப sin e power x difference பண்ணாலும் cos e power x. நெக்ஸ்ட் செயின் ரூல் யூஸ் பண்ணோம். செகண்ட் உள்ள இருக்க இன்சைட் இருக்க பிராக்கெட்ல இருக்கிறது என்னது? e பவர் x. அதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ cos e பவர் x e பவர் x டிஃபரன்ஸ் பண்ணா நமக்கு திருப்பி என்ன வரும்? e பவர் x தான் வரும். ஓகேவா? அப்ப ஃபைனல் ஆன்சர் dy by dx equal to e பவர் x. இந்த e பவர் x முன்னாடி போட்டுக்கிறோம். ஓகே? cos of e பவர் x. cos of e பவர் x. y equal to sin e power x க்கு டிஃபரன்ஸ் பண்ணோம். dy by dx sin டிஃபரன்ஸ் பண்ணா cos e power x dy by dx of e power x. cos e power x into dy by dx டிஃபரன்ஸ் பண்ணா e power x வரும். therefore dy by dx equal to e power x. அந்த e power x முன்னாடி போட்டுக்கிறோம். cos of e power x. Clear student? Thank you students.